ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு 3 வாரமாக 2 வாரமாக போயிட்டு இருந்த அந்த பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு முடிவுக்கு வந்தாச்சு. அதை வந்து சபையில் அழகாக போட்டு உடச்சிட்டாங்க. இத்தனை நாளாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, என்னென்னா இங்கே வந்து சுற்றி கேமரா இருக்குது, நான் அதை சொல்ல முடியல, அதை நான் கண்டிப்பாக நான் உனக்காக தான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து அந்த வார்த்தை சொல்லும்போது ட்ரிகர் ஆகி அப்படியே ஓவராக சண்டை போட்டிருப்பார். அதை வச்சு வந்துட்டு சபையில் வந்துட்டு கலாச்சிருப்பார். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருப்பார். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டார். இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அக்ரெஷனில் செம்மையாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு பக்கம் கத்துறாரு. சரி, எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் பார்வதி கம்பரி இந்த ஒரு லவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3-4 வாரமாக நல்லா நெருக்கமாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு விரிசல் உண்டாகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா 24 மணி நேரம் அம்மா உட்கார வச்சு நிறைய விஷயங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னோடனே இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியுது, இவர் வந்து ஜெயிலில் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து கிஸ்ஸு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் உள்ள ஜாலியாக பேசின விஷயங்கள், அதுக்கு முன்னாடி இந்த கவர் ஃபுட்டு இதெல்லாம் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு நெகட்டிவாக. இப்போ இவ்வளோலாம் போனதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாளையிலேருந்து பேச வேணான்னு இவர் போனவுடனே அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஹா இவன் என்ன இவ்வளோ நாள் அதாவது நல்ல நெருக்கமாக பழகிட்டு திடீர்னு வந்துட்டு பேச வேணான்னு சொல்கிறான்னா, அப்போது இதுக்கு முன்னாடி அவன் வந்து நம்ம கூட இருக்கும்போது அப்போ டச்சாக இருக்குது, நார்மலாகவே அந்த உடம்பு இது கைப்பட்டிருக்கும், கால் பட்டிருக்கும், அப்போ அதெல்லாம் வந்து பேட் டச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. இதை வந்துட்டு யதார்த்தமாக வந்து நம்ம திவாகர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை வந்து ப்ரொமோவை வெளியே போட்டாங்க. அது கூட ப்ரொமோவை போட்டது பெரிய விஷயம் இல்லை. அதை திவாகர் ஒரு சண்டை நடக்கும்போது நீ பெண்கள் விஷயத்தில் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொன்ன உடனே அவருக்கு ஹிட் ஆகிடுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போச்சு. அப்புறமா ஒரு நாள் வந்துட்டு அதுக்கு அப்பயே வந்து பேசியிருப்பாங்க கமருதீன் விஜய் பார்வதியும், இதுக்கப்புறம் நானும் பேச வேணாம் நீ பேச வேணாம்னு சொன்னாங்க. சரின்னு விட்டாங்க. ஆனால் 60 நாள் கழிச்சு விஜய் பார்வதி அம்மா வராங்கன்னு சொன்னோடனே இவருக்கு உள்ளுக்குள்ளே ஏறிக்குச்சு. அதை வச்சு தான் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசும்போது ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த பேட் டச்ன்ற விஷயத்தை அவரே எடுத்துகிட்டு வருவார். ஆனால் ஒரு வாட்டி இவங்களும் வந்து சாரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. இவர் போய் அரோரா கிட்ட, சாண்ட்ரா கிட்ட, திவ்யா கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி பேட் டச்ன்ற ஒரு விஷயத்தை இது பண்ணான்னு சொல்லுவோன்னே அவங்க எல்லாரும் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுறாங்க. யார்? விஜய் பார்வதிக்கு எதிராக. ஏன் இப்போ வந்து அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரா? அப்போது இவங்க கூட சொல்லியிருப்பாங்க, யார் நம்ம திவ்யா, செவிலே ஒன்று வைக்க வேண்டானே, ஏன் டீம் கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் அங்கே விட்டுட்டு இங்கே வந்து இழுக்கிறான்னு. ஏன்னா அவங்களுக்குலாம் இப்போ என்னென்னா கமருதீன் சொன்னதுனால விஜய் பார்வதி இதை எடுத்துகிட்டு வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி அரோரா கிட்ட சொன்னால் அரோரா என்ன பண்ணுவாங்க, இது வெளியில் போனால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு வாக்குமூலம் வாங்கின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே இந்த பிரச்சனை வந்தோடனே அதையும் வந்து வாய்த்தவர் சொல்லிட்டாரு. அரோரா வந்து மாட்டிக்கிட்டாங்க. நான் சொன்னேன், ஏன்னா இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குன்றதுனால நான் சொன்னேன், நான் வெளியில் போனால் பிரச்சனை ஆகிடுன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது, ஆனால் இவங்க சாரி சொன்ன விஷயங்கள் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க. அப்போ தான் விஜய் பார்வதி வந்து இந்த இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கிளியர் கட்டாக எல்லாரும் முன்னாடி சொன்னாங்க. நான் எனக்கு அது என்கிட்ட நல்லா பழகிறான், திடீர்னு என்னை விட்டுட்டு போகிறான்றான், என்கிட்ட இனிமேல் பேசாதன்றா. அப்போ இது வரைக்கும் பழகினதில் அப்போ எனக்கு அப்படி தானே தோணும், அப்போ என்னை ஏமாற்றிட்டானோன்னு தானே தோணும். அப்போ அவன் வந்து என் கூட இருக்கும்போது என் கூட பண்ண விஷயங்கள் எனக்கு பேடாக தானே தோணும். அதனால் நான் சொன்னேன், சப்போஸ் அதை நான் மைண்டுக்குள்ளே வச்சிருந்தேன்னா இவ்வளோ நாள் நான் பழகிருக்கவே மாட்டேனே. அப்போ மக்களும் போயிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், அதை வந்துட்டு எனக்கு ஓட்டு பாதிக்கும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு விஷயத்தை உடைச்ச உடனே அப்படியே போய் உட்காடுறாங்க. அப்போயும் திரும்ப சண்டை வருது, பயங்கரமாக வருது, அழுகுறாங்க, செம்மையாக அழுகுறாங்க. இவன் திரும்ப 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 இதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காண்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, முடியல, நீங்களே இதெல்லாம் வச்சு என்னை கலாய்ப்பீங்க, எனக்கு கிண்டல் பண்ணுங்க, ஏன் நான் யாரும் அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை, நீ தான் இப்போ சொல்லிட்டியே, இதுக்கப்புறம் யாரும் இதை பேச போகிறது கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையும் உண்மையை வந்து ஒத்துக்கிறாரு கமருதீன். எது எப்படியோ இன்றைக்கி வந்துட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. ஏன்னா இதை வச்சு வந்துட்டு ஒரு 3 வாரமாக நல்லா ஓட்டுறாரு நம்ம கமருதீன். அந்த பொண்ணு எவ்வளோக்கு இவ்வளோ அசிங்கமாக பேசணுமோ, இன்றைக்கெலாம் வார்த்தைகளை வந்து ரொம்ப கேவலமாக கெட்ட வார்த்தைகள் 2 பேசியிருந்தாரு, மியூட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ரொம்ப கேவலமாக உங்களை வந்து கடவுளுக்கு பிடிக்காது, பெற்றவங்களுக்கு பிடிக்கும், என்னென்னமோ சொல்கிறாரு இஷ்டத்துக்கு. ஆனால் அவங்களும் வச்சு செஞ்சாங்க, அது வேறு விஷயம், பாவம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இப்போது அவங்க சொன்ன வார்த்தைக்கு கிளியர் சொல்லிட்டாங்க. எந்த பொண்ணுக்கிட்டையுமே ஒருத்தன் பழகிட்டு நல்லா வந்து ஒட்டி வர மாதிரி பழகிட்டு திடீர்னு நாளையிலேருந்து பேசாதுன்னு சொன்னால் யாருக்கு வந்து இந்த சந்தேகம் வரதான் செய்யும். அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இப்போ புரியுது பார்வதி எதுக்காக சொன்னாங்கன்னு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.